சத்துருடைய பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? உங்களுக்கு விரோதமா சத்துரு எப்படி போராடுவான் தெரியுமா? வாலிப தங்கச்சி உன்னை எப்படி போராடுவான்? உன்னை தம்பி உன்னை எப்படி போராடுவான்னா, அவனுக்கு வேற ஒன்றும் வேண்டாம். அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நீ எல்லார போல மாறணும், நீ எல்லார போல ஆகணும். உங்க கூட படிக்கிறவங்கள மாதிரி நீ ஆகணும், உங்க கூட வேலை செய்யறவங்கள மாதிரி நீங்க ஆகணும், இந்த ஊர்ல இருக்கிறவங்கள மாதிரி உங்களை ஆகணும். அவங்கள மாதிரி நீங்க தப்பு பண்ணணும், அவங்கள மாதிரி நீங்க அசுத்த வாழ்க்கையில ஈடுபடணும், அவங்கள மாதிரி நீங்க சினிமா கேட்கணும், அவங்கள மாதிரி இந்த ஒரே ஒரு டார்கெட் தான் பிசாசுக்கு எப்பவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்னா வித்தியாசமானவர்கள், வித்தியாசமானவர்கள். அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து அணி அணியா புறப்பட்டு வரும்போது சபிக்கிறதற்காக பீலையாம் போய் நிற்கிறார். ஆனா நிற்கும் போது இவனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வருது. ஏன் வருது அப்படின்னு சொன்னா, எப்பா இவங்க எல்லாரோடையும் வித்தியாசமா இருக்கிறாங்கப்பா, அவங்க நடந்து வருகிற அழகை பாருப்பா, அவங்களுடைய ஒழுக்கத்தை பாருப்பா, அவங்க முன்னாடி ஒரு மேகம் வருதுப்பா, பின்னாடி ஒரு மேகம் வருதுப்பா, இவர் ஒரு ஸ்பெஷலான ஒரு கூட்டம், இந்த கூட்டத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த கூட்டத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதா அப்படின்னு அந்த ராஜா கேட்கும்போது பிலேயாம் ஒரு ஐடியா சொல்றாரு. இவங்களை நம்மளை போல மாத்தணும்னா உலகத்தில் இருக்கிற யாராலும் இவங்களை ஜெயிக்க முடியாது, யாராலும் இவங்களை அழிக்க முடியாது. காரணம் என்னன்னா, இவர்களிடத்திலே இருக்கிறது தேவ பலன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க உங்களை சாதாரணமா நினைச்சிருக்கலாம், உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சாதாரணமா நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க யார் அப்படின்னு சொன்னா, நீங்க வேறு மனுஷன், நீங்க வேறு மனுஷி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா நாம் விசுவாசிக்கிறேன், அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நம்ம விசேஷமானவர்கள். அந்த தேவனாகிய கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. நம்ம இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நம்ம பரலோகத்திற்குரியவர்கள்.